தரம் 10 3ஆம் தவணையில கூட்டல் விருத்தி முடிச்சிட்டோம். இப்ப அதுக்கு அடுத்த அலகு 25வது அலகு வந்து அட்சர கணித சமநிலைகள். சரியா? அட்சர கணித சமநிலைகள் என்ற பாடத்தை தான் நாங்க இன்னைக்கு ஆரம்பிக்க இருக்கிறோம். அப்ப இந்த பாடத்துல நாங்க ஒரு சமநிலையை தீர்த்து அதுல தீர்வுகளை தொடை வடிவில் எழுதுறதுக்கும் அதை ஒரு எண்கோட்ல குறிக்கிறதுக்கும் ஒரு ஆள்கூட்டு தரத்துல குறிக்கிறதுக்கும் அப்படி என்று படிக்க போறோம். சரி, அதுக்கு முதல் இந்த சமநிலை பாடத்தையே நாங்க படிக்கிறோம். இது ஓயலுக்கு எந்த இடத்துல வரப்போகுது, எத்தனை மார்க்ஸுக்கு வரப்போகுது என்றதை தெரிஞ்சு கொண்டு படிச்சா தான் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பாடத்தையும் இல்லையே, நீங்க எந்த பாடமா இருக்கட்டும், சயின்ஸ் பாடமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், வரலாறா இருக்கட்டும், ஒரு பாடத்தை படிக்கிறீங்கன்னு சொன்னா பாஸ்ட் பேப்பர்ல ஒரு சின்ன ரிசர்ச் ஒன்று பண்ணோம். எந்த இடத்துல இந்த பாடம் வருது, இது எவ்வளவுக்கு வேர்த்தான பாடம், எவ்வளவு மார்க்ஸுக்குரிய பாடம் சொல்லி. அப்ப நான் உங்களுக்கு அதை ஒரு 2 கேள்வி மூலமா வழங்கப்படுத்துறேன். ஒன்று, இந்த அச்சரகணித சமநிலை எங்க வரும்னு சொன்னா, இப்ப பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிற கேள்வி வந்து 2025ஆம் ஆண்டு. சரியா? 2025ஆம் ஆண்டு, அதாவது இறுதியாக நடைபெற்ற ஓஎல் பேப்பர். சரியா? ஓஎல்ல ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு தெரியும் 25 கேள்வி இருக்கும். சரியா? அந்த 25 கேள்வியில 22வது கேள்வி என்ன கேள்வி? எந்த அலகுல வந்திருக்கு பிள்ளைகள்? 22வது தெரியுதா? டிஸ்பிளேல தெரியுதா? கேள்வி தெரியுதா எல்லாருக்கும்? 22வது கேள்வி இந்த பாடத்துல வந்திருக்கு. 22வது கேள்வி சமநிலை. சமநிலை ஒன்று தரப்பட்டிருக்கு. சமநிலை பாருங்க, 3x/10 பெரிது அல்லது சமன் 18லும். சரி, அதை தீர்த்து 5லும் குறைந்த நேர்நிறைய தீர்வுகளை எழுதுக என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த சமநிலையை தீர்க்கணும், தீர்வுகள் எழுதணும். சரி, அப்ப 25 கேள்வியில ஒரு கேள்வியாக இடம்பெறும். சரியா? அதே மாதிரி இப்ப செகண்ட் பார்ட்ல எங்க வரும்னு சொன்னா, செகண்ட் பார்ட்ல ஒருங்கமை சமன்பாடுகள் சொல்லி நாங்க ஒரு பாடம் ஒன்று படிச்சினாங்க. என்ன ஒருங்கமை சமன்பாடுகள் சொல்லி ஒரு பாடம் படிச்சினாங்க. அதுல பாருங்க, இந்த 2016ல இருந்து பாருங்க, 2016ல கேள்வியில கடைசி கேள்வியை பாருங்க. கடைசி கேள்வியை பாருங்க, பி கமா கியூ ஆகிய இடம்பெறும் ஒரு சமநிலையை எழுதுக. ஒரு சமநிலையை உருவாக்கணும். 2016 ஒருங்கமை சமன்பாடு. ஆமா, 2017 இது ஒருங்கமை சமன்பாடு. என்ன ஏ பார்ட் வந்து ஒருங்கமை சமன்பாடு. பி பாட்டை பாருங்க, பி பாட்ல என்ன தந்திருக்கு? ஒரு சமநிலை ஒன்று தரப்பட்டிருக்கு. 225 பி சக 3750 சிறிது அல்லது சமன் 5500. அதை தீர்த்து பி எடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச நிறையன் பெருமானத்தை காண்க. சரியா? அந்த சமநிலையை தீர்த்து, சரி, அந்த பி என்ற அந்த தெரியா கணியத்துக்குரிய உயர்ந்தபட்ச பெருமானம் என்னவாக இருக்கும் என்று சொல்லி காண சொல்லட்டான். 2017. 2018 பாருங்க, ஒருங்கமை சமன்பாடுகளில வந்திருக்கு சமநிலை. ஒருங்கமை சமன்பாடுல 3வது ரோமன் லக்கம் 3ஆவதுல பாருங்க, ஒரு சமநிலை ஒன்று தரப்பட்டிருக்கு. சமநிலை சமநிலை என்ன? அப்ப இந்த சமநிலையை தீர்க்கட்டான். தீர்த்து இங்கேயும் உயர்ந்தபட்ச எண்ணிக்கையை காணட்டான். 2019 பாருங்க, 2019ல அச்சரகணித பின்னங்கள் வந்திருக்கு. சமநிலை வரல அந்த இடத்துல. 19ல அச்சரகணித பின்னங்கள் வந்திருக்கு. ஆமா, 2020லயும் எழுவாய் மாற்றம் வந்திருக்கு. என்ன சூத்திரங்கள் ஒரு பாடம் படிச்சோம் இல்ல, அந்த பாடம் வந்திருக்கு. அது மாதிரி 2021 பாருங்க, 2021 2 சமநிலையில் தரப்பட்டிருக்கு. பி பாட்ல ஒருங்கமை சமன்பாடு கேள்வியில ஒருங்கமை சமன்பாடு முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது ஒருங்கமை சமன்பாடு ஒரு 7 மார்க்ஸுக்கு வர முடியாது. ஒருங்கமை சமன்பாடு ஒரு தனி கேள்வியாக 10க்கு 7 மார்க்ஸ் அண்ணளவா ஒரு 7 மார்க்ஸுக்கு வரும். அவை மிச்சம் 3 மார்க்ஸுக்கு இந்த சமநிலை, அதான் அட்சரகணித பின்னங்கள் சூத்திரங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. ஆனா சமநிலை தான் அதிக தரம் இடம்பெற்றிருக்கு. சரியா? சமநிலை தான் அதிக தரம் இடம்பெற்றிருக்கு. அது மாதிரி 2022 23ல எல்லாம் சமநிலைகள் வரல. ஆனா அந்த 25வது கேள்வியில, சரியா, 25வது கேள்வியில இந்த கடைசி பாட் செய்யறதுக்கு எங்களுக்கு சமநிலை பற்றின ஒரு அறிவு இருக்கணும். சரியா? சமநிலை பற்றிய ஒரு அறிவு இருப்போம். அதை விட, சரியா, அதை விட எங்களுக்கு சமநிலை என்றது அதை விட எங்க வரும்னு சொன்னா, சதவீதத்துல எல்லாம் முடிவு கேள்வியில
சதவீதம் என்ற பாடம் படிச்சினாங்க. என்ன சதவீதம் என்ற பாடம் படிச்சினாங்க. இன்னும் படிக்க இருக்கிறோம். 11ஆம் ஆண்டுல இன்னும் சதவீதம் தொடர்பாக நிறைய படிக்க இருக்கிறோம். கூட்டு வட்டி, குறைந்து செல்லும் மீதிமுறை, பங்கு சந்தை, அதெல்லாம் படிக்க இருக்கிறோம். பாஸ் பேப்பர் கேள்வியெல்லாம் இனிதான் செய்ய இருக்கிறோம். அப்ப அங்கேயும் முடிவு கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சமநிலை பற்றி ஒரு அறிவு வந்து தேவை. சமநிலையில தான் முடிப்போம். ஏன் சும்மா ஒரு உதாரணத்துக்கு போறேன். இப்ப வங்கி, சரியா, வங்கியே, அதே மாதிரி ஒரு கம்பெனி, நிதி கம்பெனி, நிதி கம்பெனி பி, சரியா. இப்ப இந்த கேள்வியில வந்து வங்கி ஏயிலிருந்து கிடைச்ச வருமானம் வந்து ஒரு ரூபாய் 4500 வைப்போம், சரியா. கம்பெனி பியில இருந்து கிடைச்ச வருமானம் வந்து ஒரு 4000 வைப்போம், சரியா. இப்ப இந்த கம்பெனியில முதலிட்ட ஒருவர், ஒரு கமலன் என்ற ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கொடுங்க. கமலன் வந்து சொல்றார், ஒரு ஆண்டிட முடிவுல கிடைச்ச வருமானமா வச்சுக்கொடுங்க இந்த ரெண்டையும். ஒரு ஆண்டிட முடிவுல கிடைச்ச வருமானத்தின் அடிப்படையில கம்பெனி பியை விட வங்கி ஏ லாபகரமானது, இக்கூற்று உண்மையானதா என்று சொல்லி கேள்வி இருக்கு. அப்ப நாங்க எப்படி காரணங்களுடன் காட்டுக, உண்மையானதா காரணங்களுடன் காட்டுக. உண்மையா பொய்யா? கம்பெனி பியை விட லாபகரமானது. காரணம் என்ன எழுதுவீங்க? என்ன காரணம் எழுதுவீங்க? காரணம் 4500 உண்மை என்ன எழுதுவீங்க? காரணம் என்ன? காரணம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. 4000 சிறிது 4500 4000, 4500 பெரிது 4000 என்ன, 4500 பெரிது 4000. ஆகவே என்ன, ஆகவே அவர் சொன்ன கூட்டு உண்மையானது. அப்ப அங்கவும் ஒரு சமநிலை பற்றின ஒரு அறிவு ஒன்று எங்களுக்கு தேவை. சரி, அப்ப இந்த சமநிலை என்றது ஒரு தனியான இடம் கொடுக்கப்படல இந்த பேப்பர்ல. சரி, அங்க இங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் மாறி மாறி வந்திருக்கிறார். அப்ப எல்லா கேள்விகளையும் முடிவு பகுதிகளில் சமநிலை வந்திருக்கிறார், சதவீதத்துல வந்திருக்கிறார், ஒருங்கமை சாம்பல்ல வந்திருக்கிறார், 25 கேள்வியில ஒரு கேள்வியா வந்திருக்கிறார், சரியா. அப்ப இவர் தான் இந்த சமநிலை உங்களோட கோயில் பாஸ் பேப்பர்ல இடம்பெற இடங்கள், சரியா. அப்ப இது ஒரு முக்கியமான பாடம்ன்றது இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும், சரியா. இது ஒரு முக்கியமான பாடம், சரி. அப்ப சமநிலை பற்றின ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தரம் 9 வரைக்கும் சமநிலை பற்றி ஒரு அறிவு ஒன்று இருக்கும், சரியா. அதை நான் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த பாடத்துக்கு போறேன், சரியா. முதலாவது, ஒரு சமநிலையை தீர்க்கணும் இல்லை, ஒரு கேள்வி இருந்தா சமநிலையை தீர்க்கணும், தீர்த்து போட்டு ஒரு 3 வடிவத்துல அந்த கேள்வியை கேட்கலாம், சரியா. ஒரு 3 வடிவத்துல அந்த கேள்வியை கேட்பாங்க. அந்த 3 வடிவத்தையும் நான் இப்போ ஒன்றொன்றா சொல்லித்தரேன். முதல்ல ஒரு உதாரணத்துக்கு ஒரு சமநிலை எழுதுறேன், ஒரு எளிய சமநிலை ஒன்று எழுதுறேன் பாருங்க, எல்லாருக்கும் விளங்குற மாதிரி, சரியா. எக்ஸ் சக 2, சரியா, பெரிது 5, எக்ஸ் சக 2 பெரிது 5, சரியா. அப்ப முதலாவது கேள்வி எழுத போறோம் பாருங்க. முதலாவது கேள்வி எல்லாத்துக்கும் கொமனா ஒரு கேள்வி, கொமனா சமநிலையை தீர்த்து, சமநிலையை தீர்த்து மீட் பண்ணுங்க. சபி மீட் பண்ணுங்களா? சத்தங்க. சமநிலையை தீர்த்து இப்ப முதலாவது கேள்வி பாருங்க. முதலாவது கேள்வி, சரியா, எல்லா, சரியா, எல்லா தீர்வுகளையும், எல்லா தீர்வுகளையும், சரியா, எல்லா தீர்வுகளையும் எண்கோட்டில் குறிக்குக, எண்கோட்டில் குறிக்குக. எல்லா தீர்வுகளையும் எண்கோட்டில் குறிக்குக என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். எல்லா தீர்வுகளையும், சரியா, எல்லா தீர்வுகளையும் எண்கோட்டில குறிக்குக. எல்லா தீர்வுன்னு சொன்னா முதல்ல சமநிலையை தீர்ப்போம், சரி, அது பிரச்சனை இல்லை தம்பி, ஓகே, நோ ப்ராப்ளம். முதல்ல சமநிலையை தீர்ப்போம், இந்த பக்கம் தீர்ப்போம். இங்க பாருங்க, இந்த ரெண்டு ரெண்டு வந்து இந்த எக்ஸோட கூட்டுப்படுது, அவர் மற்ற பக்கம் போனா என்ன நடக்கும்? கழிப்படும். ஆகவே எக்ஸ் பெரிது என்ன, அங்கால 5 2 கழிவுடும், 5 2 கழிவுடும். அப்ப 5 2 கழிவுட்டா எத்தனை? 3.
மூன்று என்ன மூன்று. இது எப்படி வாசிக்கணும்னு சொன்னா எக்ஸ் பெரிது மூன்றிலும். இங்க பாருங்க இதானே முன்னுக்கு இருக்கு. முன்னுக்கு பாருங்க இது சின்னன் பிள்ளை, இது சின்னன் இது பெருசு. சரியா, இது அகன்றுக்கு இது பெருசு இது சின்னன். அப்ப முதலாவதா முதலாவதா நாங்க எதை பாக்குறோமோ அதுதான் நாங்க வாசிக்க போறோம். இங்க பெரிதுன்றதான் முதலாக பார்க்கிறோம். அப்ப எக்ஸ் பெரிது மூன்றிலும். சரியா, அப்ப அதுல அர்த்தம் என்ன? எக்ஸ் பெரிது மூன்றிலும் அர்த்தம் என்ன? எக்ஸ் வந்து மூன்றை விட பெருசு. பெருசு. எக்ஸ் பெருசுன்னு சொன்னா எக்ஸ் யாரா இருக்கலாம்? எக்ஸ் மூன்றை விட பெருசுன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? 4 இருக்கலாம், 3 மேற்பட்டு இல்லாம இருக்கலாம். என்ன பெருமானமாம இருக்கு? 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 7 இருக்கலாம், 40 இருக்கலாம், 40,000 இருக்கலாம், 1,00,000 கூட இருக்கலாம். 2 இருக்க முடியுமா? இல்ல முடியுமா? இல்ல மறை பெருமானமா இருக்க முடியுமா? இல்ல சோரா தெரியும். மூண்டை விட பெரிது தானே எக்ஸ் பெரிது மூன்றிலும். இதை வாசிக்கக்குள்ள எக்ஸ் பெரிது மூன்றிலும். என்ன இது எப்படி வாசிப்போம்டா? எக்ஸ் பெரிது மூன்றிலும், எக்ஸ் பெரிது மூன்றிலும் என்று வாசிப்போம். எக்ஸ் மூண்டை விட பெருசு. அப்ப மூண்டை விட சின்ன பெருமானங்களை எடுக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். 2 1 எல்லாம் வராது. 3.5 வருமா? எக்ஸ் வரும் சார். தானே 3.5 மூண்டை விட பெருசு தானே. 3.1 வரும், 3.2 வரும், 3.3, 3.005 கூட வரும். மூண்டை விட பெருசுன்னு சொன்னா 3.5 மூண்டை விட பவுடர் கொண்டு போல இப்படி கொஞ்சம் மைக்க பார்த்துக்கணும். சரியா, அப்ப மூண்டை விட பெருசுன்னு சொன்னா 3.5 வரும். அதனால எல்லா தீர்வுகளையும் மென்கோட்ல குறிக்க சொன்னா எங்களுக்கு மூண்டை விட பெருசா இருக்கிற எல்லா தீர்வையும் குறிப்போம், 3.1 குறிப்போம். அப்ப அதை எப்படி குறிக்கிறது? ஒன்று விடாம அதை எப்படி குறிக்கிறதுன்னு சொன்னா இப்ப நம்ம குறிச்சு காட்டுறேன். எல்லா தீர்வுகளையும். சரியா, முதலாவது கேள்விக்கு எப்படி எழுதுறேன்னு சொன்னால், சரியா, இப்ப மூன்று வந்திருக்கு. அப்ப 3க்கு கிட்டவா இருக்கிற நம்பர்களை மட்டும் எழுதினா போதும், கணக்கு எழுத தேவையா? 3 இங்க பாருங்க, இந்த கோட்டை மேல போடாதீங்க. சரியா, இந்த கோட்டுக்கு கீழே மட்டும் போடுங்க. சரியா, ஏன்னு சொன்னா மேல நாங்க அந்த வெண்கோடை கீழே வண்டி இருக்கும், அப்ப அது க்ரோஸ் ஆகக்கூடாது. சரியா, இந்த கோட்டை கீழே மட்டும் இருக்கு, மேல உயர்த்த வேண்டாம். சரியா, அப்ப 2 அங்கால 1. சரியா, இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பரை போட்டுடுவோம். சரியா, 0 அங்கால 0க்கு பின்னுக்கு என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். 0க்கு பின்னுக்கு என்ன வரும்? மறை 1 அங்கால மறை 2 மறை 3 போப்போம். சரியா, இஞ்சால கூடி கொண்டு போப்போம். ஓகேவா, போதும். அப்ப 3 விட பெரிதான எல்லா தீர்வுகளையும் எழுதணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னா 3ல ஒரு நிலற்றாத வட்டத்தை கீறோம், நிலற்றுப்படாத வட்டத்தை கீறோம். அதுக்கு பிறகு 3 விட பெரிதாக இருக்கிற இலக்கங்கள் எல்லாம் இந்த 3க்கு வலது பக்கம் இருக்குதா இல்ல 3க்கு இடது பக்கம் இருக்குதா? வலது பக்கம் இருக்கு. 3 விட பெரிதாக இருக்கிற இலக்கங்கள் எல்லாம் 3க்கு வலது பக்கம் இருக்கு. அப்ப வலப்பக்கம் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் வரும். என்ன, வலப்பக்கம் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் வரும். அப்ப கொஞ்சம் மேலான இந்த எண்கோட்டுக்கு கொஞ்சம் மேலால கீறினா தான் சரியா. கோட்டோட கீறினீங்கன்னு சொன்னா வித்தியாசம் விளங்காது. ஒரு கொஞ்சம் மேலால, அதுக்காண்டி இப்படி வச்சு இங்க கீறலாமா? மேல இல்ல கீறக்கூடாதா? கொஞ்சம் மேலால கீறணும். அப்ப இந்தியால இருக்க எல்லா தீர்வும் வரப்போகுது. 3.1 எல்லாம் இதுக்குள்ள கவர் ஆயிடுச்சு. ஏன்னா 3.1, 3.2, 3.3 எல்லாமே வரும் தானே. 3 விட பெரிதுன்னு சொன்னா எல்லாமே வரும். ஆகவே இந்தியால ஒரு அம்புக்குடிய போடணும். இந்தியால இருக்கிற எல்லாமே வரப்போகுது. இது விளங்கிச்சா? எல்லா தீர்வுகளையும் மென்கோட்ல குறிக்கிறது விளங்கிச்சா? இப்படி ஒரு கேள்வி வரும். அப்ப அடுத்தது 2வது கேள்வி பாருங்க. 2வது எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, சமநிலையை தீர்த்து, சரியா, சமநிலையை தீர்த்து நிறையன், சரியா, நிறையன்
தீர்வுகளை நிறையன் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்குக. எண்கோட்டில் சரியா எண்கோட்டில் குறிக்குக. நிறையன் தீர்வுகளை மட்டும் நிறையன் என்று சொன்னா என்ன? ஒத்த சொல் சொல்லுங்க ஆகும். நிறையனுக்கு ஒத்த சொல் தமிழ் பாடம் மாதிரி தசம் வராது. தசம் வராது. வேற ஒத்த சொல்ல சொல்றேன்னா நிறையனுக்கு இன்னும் முழுவன் முழு எண். முழுமையான எண்கள் முழு எண்களை நாங்க நிறையன்னு சொல்லலாம். முழு எண் தசத்துல வராது. என்ன இப்ப 3 என்றது ஒரு முழு எண்ணா? 3 ஒரு முழு எண் இல்லைன்னு 3 முழு எண் இல்லை. அப்ப 3 விட பெரிதா இருக்கிற முழு எண்கள் நிறைய எண்கள் சொன்னா அது யார் யாரு? 3 விட பெரிதா இருக்கிற பெரிதா இருக்கிற முழு எண்கள் யார் யாரு? தொடக்கத்துல இருந்து சொல்ல போனா 3க்கு அடுத்ததா இருக்கிற நம்பர் யார்? 3க்கு அடுத்து வர முழு எண் யார்? 4 5 4 5 6 8. சரியா 3 விட பெரிய நிறைய எண்கள் முழு எண்கள் என்று சொன்னா சரியா முழுமையான எண்களை தான் நாங்க நிறைய என்று சொல்லுவோம். தசத்துல எல்லாம் வராது. சரியா அப்ப என்ன செய்ய போறோம்? 3 சரியா இங்கால போடுங்க ஒரு 2 நம்பரை 1 0 சரியா அங்கால என்ன வரப்போகுது? 4 5 6 என்ன அப்படி அங்கால போகுது. சரியா அப்ப இதுல என்னென்னத்தை குறிக்க போறோம்? முழு எண்களை மட்டும்தான் குறிக்க போறோம். என்ன பண்ணு முழு நிறையன் தீர்வுகளை என் கோட்ல குறிக்கணும்னு சொல்லியிருக்கா? நிறையன் தீர்வுகளை மட்டும்தான் குறிக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும் 3 விட பெரிய நிறையன்கள் யாரு? 4 5 4 6 5 6 7 8 6 அப்படி எல்லாத்தையும் குறிச்சு கொண்டே இருக்கலாமா? முடிவெளி வரைக்கும் குறிச்சு கொண்டே இருக்கலாமா? இல்ல. இப்ப நாங்க இப்படி ஒரு அம்புக்குறியை போட்டு விட்டோம்னா அங்கால இருக்கிற எல்லாம் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரியா இப்ப இதுல ஒரு காமன் மிஸ்டேக் ஒருத்தர் விடுவாங்க கொஞ்சம் பேர். சரியா இப்ப இதுல 7 குறிச்சு போட்டோம். சரியா 7 குறிச்சு போட்டோம் 7 குறிக்காம விட்டோம். சரியா இது பிழை. நம்பரை எழுதக்கூடாது. ஒன்று எழுதக்கூடாது. நீங்க எழுதுனீங்கன்னா என்ன செய்யணும்? அதையும் குறிக்கணும். வெரி குட். நீங்க 6ஓட நிப்பாட்டினாலே பரவாயில்ல. சரியா 5ஓட நிப்பாட்டினாலே சரி. சரியா 6 வரைக்கும் எழுதிட்டீங்கன்னா 6ஐயும் குறிக்கணும். 7 வரைக்கும் நம்பர் போட்டீங்கன்னா 7ஐயும் குறிக்கணும். 7 குறிக்காட்டி என்ன அர்த்தம்? இந்த 3 நம்பர் மட்டும்தான் விட என்ன மாதிரி போயிருக்கு. சரியா அப்ப நீங்க எழுதின நம்பர் வரைக்கும் நீங்க குறிக்கத்தான் வேணும். சரியா அப்ப 7 எழுதினீங்கன்னா 7ஐயும் குறிக்கத்தான் வேணும். எழுதாம விட்டீங்கன்னா குறிக்க தேவையில்லை. சரியா அங்கால அப்படியே குறிய போட்டாச்சு. அப்ப அங்கால அப்படியே கூடிக்கொண்டு போகுது. சரியா இதுக்கு வித்தியாசம் விளங்குதா? இது 3 பெரியதுன்னு சொல்லக்கூட 3.5 பெரியதுதான். அப்ப இங்க இருக்கு 3.5. அப்ப அவரையும் குறிச்சு காட்டணும்ன்றதுக்காக தான் கோடு வடிவில் காட்டுறேன். இங்க நிறையன் தீர்வுகளை மட்டும் கண்டபடியா ஒவ்வொரு நிறையன்களையும் தனித்தனியா குறிச்சு காட்டணும். விளங்கினதா? 2வது விஷயம் விளங்கிச்சாவே. 3வது பேட்டர்ன் பாருங்க. 3வது பேட்டர்ன் என்னன்னு சொன்னா நிறை சரியா நிறையன் தீர்வு தொடையை தருக. நிறையன் தீர்வு தொடையை தருக. நிறையன் தீர்வு தொடையை தருக என்று சொன்னா இதுல எண்கோட்ல குறிக்கோணுமா? வர நாங்க விடைகளை இல்ல. குறிக்க தேவையில்லை. தீர்வு தொடையை தர சொல்லியிருக்கு. அப்ப நாங்க இந்த பிரேக்கெட்டுக்குள்ள என்னென்ன விடைகள் வரும்? என்னென்ன நிறையன் வரும்? நிறையனதான் ஏன்னா நிறையன் தீர்வு தொடை எண்கோடு இல்லை தொடைகள். சரியா அப்ப மூலகங்களை மட்டும் எழுதினா போதும். அப்ப எக்ஸ் பெரிது 3லும் என்னென்ன நிறையன்கள் வரும்? என்னென்ன தீர்வு வரும்? 4 5 6 7 7 அப்படியே போயிட்டே இருக்கும். டொட் போடாட்டி சரியா டொட் போடா நீங்க இதை போடாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த 4 நம்பரும் தான் விட மாறி போய் டொட் கட்டாயம் போடணும். ஏன்னு சொன்னா 3 விட பெரிதுன்னு சொல்லியிருக்கு. லிமிட் தரல அங்க எத்தனை முடியும்னு சொல்லிடு. 3 விட பெரிதுன்னு சொன்னா அது முடிவிலி போயிட்டே இருக்கும். சரியா
அப்ப அது கட்டாயம் நாங்கள் ஒரு டோட்டிலும் போடணும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த 3 டைப் கேள்வி இருக்கு. சமநிலையை தீர்த்து அந்த 25 22வது கேள்வி நான் இப்போ உங்களுக்கு காட்டினேன். இப்போ இறுதியாக நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு. ஏன்னா இப்ப காட்டக்குள்ள இன்னும் விளங்கும் என்ன நடந்திருக்கு. சரியா? இங்க பாருங்க, இதுல ஒரு சமநிலை ஒன்று தரப்பட்டிருக்கு. ஈஸிகள் ஏன்னா 10 கூட்டுப்படுது அங்களோட என்ன செய்யும்? கழிபடும். என்ன 3x வந்து அங்கால இப்படி வரப்போகுது. 10 18ல இருந்து 10 போனா எத்தனை? 18ல இருந்து 10 போனா 8 8 வரப்போகுது. இனி என்ன செய்ய போறோம்? இந்த 3 எல்லாம் பண்றதுக்கு 2 பக்கமும் என்ன செய்வோம்? 3ஆல பிரிப்போம். தலை பிரிச்சு விடுவோம். இப்போ எக்ஸும் எக்ஸும் பட்டுப்பட்டு எக்ஸ் வந்து வரப்போகுது. இந்தியால எக்ஸ் பெரிது அல்லது சமன் 8 3. 8 3 பிரிப்போம். சரியா? பிரிச்சா விடை ஒன்று வரும். தசத்துல வரப்போகுது. அப்ப அதே நேரம் 5லும் குறைவான நேர்நிறையன் தீர்வுகளை எழுதுக. தீர்வு தொடையை தருகன்னு சொல்லி தரல, தீர்வுகளை எழுதுக. அப்ப எண்கோட்ல குறிக்கணுமா தீர்வுகளை? எண்கோட்ல குறிக்க தேவை. நாங்க என்னென்ன தீர்வுகள் 5 விட குறைஞ்ச என்னென்ன தீர்வுகள் வருதோ அதை நாங்க தீர்வு தொடைக்குள்ள எழுதிட்டா போதும். சரியா? அப்ப இந்த 3ல இதாகணும். இப்ப 2025ல இப்படித்தான் வந்திருக்கு. தீர்வு தொடைய தருகன்னு சொல்லி வந்திருக்கு. சரியா? அவ எதை கேட்கிறாங்களோ அதை தான் எழுதுவோம். எல்லா தீர்வுகளையும் வெண்கோட்ல குறிக்க சொல்லக்குள்ள நீங்க இப்படி குறிக்கலாமா? இல்ல குறிக்க சொன்ன இப்படி குறிக்கலாமா? இல்ல இல்ல என்ன? ஓகே, சரி. ஒன்னு போட தேவை தம்பி. இல்ல இல்ல, அப்படி ஒண்ணும் போட தேவை. சரியா? ஓகே, இப்ப இதை நீங்க நோட் பண்ணுங்களா? இதை நோட் பண்ணுங்க. ஓகே ஓகே பிள்ளைகள். அப்ப இப்ப இன்னொரு டைப் ஒன்று சொல்ல போறேன். இன்னொரு ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று செய்ய போறேன் இதுல. சரி, இப்ப ரைஸ் ஹேண்ட் லோவர் பண்ணிக்கணும். சரியா? இன்னொரு சின்ன சேஞ்ச் இந்த கேள்வியில. சரியா? இப்ப பாருங்க, இதுல ஒரு சமனை போடும். சமன். சரியா? அப்ப இங்கேயும் வரப்போகுது என்ன? சமன் வரப்போகுது. சரியா? அப்ப என்ன இங்கேயும் என்ன செய்ய போகுது? இங்கேயும் சமன் வரப்போகுது. சரியா? அப்ப இப்ப இதை எப்படி வாசிப்போம்? இப்ப எப்படி வாசிப்போம்? எக்ஸ் பெரிது அல்லது சமன் 3லும். வெரி குட். எக்ஸ் பெரிது அல்லது சமன் 3லும். சரியா? எக்ஸ் பெரிது. சரியா? எக்ஸ் பெரிது அல்லது சமன் 3லும். எக்ஸ் பெரிது அல்லது சமன் 3லும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன பெரிது அல்லது சமன் 3லும் சொன்னா என்ன அர்த்தம்? 3ஆவும் இருக்கும், இதுக்கு மேலும் இருக்கும். 3ற்கு மேலையும் இருக்கலாம், இல்லது அந்த 3ன் பெருமானத்துக்கு சமனாகவும் இருக்கலாம். அதேதான், 3ஆகவும் இருக்கலாம். சரியா? 3 எக்ஸ் வந்து 3க்கு சமனாகவும் இருக்கலாம். அதே நேரம் 3ஐ விட பெரிதாகவும் இருக்கலாம். சரியா? 3க்கு சமனாகவும் இருக்கலாம். சமன் போட்டுருக்கு. என்ன கீழே இப்படி ஒரு கோடு போட்டா என்ன அர்த்தம்? சமன். 3க்கு சமனாகவும் இருக்கலாம், 3ஓட பெரிதாகவும் இருக்கலாம் சொன்னா இந்த கேள்வி எப்படி மாறப்போகுது? முதலாவது என்ன மாறப்போகுது? விடை அதை நிரந்திக்கணும் வட்டத்தை. எஸ், இப்ப 3ம் வரப்போகுது தானே விட. முதல் இதை கலர் பண்ணாம வச்சிருந்தாங்க. ஏன் 3 வராது, ஆனா 3.1 வரும், 3.5 வரும். அதாலதான் 3 நாங்க கலர் பண்ணாம வச்சிருந்தாங்க. சரியா? இப்ப 3ம் வரும் தானே. 3க்கு சமன் அல்லது 3ஐ விட பெரிதுன்னு சொன்னா 3ம் வரும். அப்ப என்ன செய்யணும்? வர கலர் திருத்தணும். சரியா? அதுக்காண்டி போட்டு பேனையை போட்டு என்ன அடுத்த பக்கம் வாரம் வரைக்கும் தீட்டுறல. சும்மா ஒரு வட்டம் இல்லை, சும்மா ஒரு வட்டம் ஒரு 3 கோடு நிலட்டின மாதிரி காட்டிக்கொள்ளலாம். சரியா? இப்படிக்கிறாதீங்க. இப்ப இப்படி இது 3ன்னு சொன்னா இப்படி வட்டத்தை போடாதீங்க. வட்டத்தை கீழே போட்டு விட்டுறாங்க. ஏன்னு சொன்னா இப்ப பாருங்க, இதுல இந்த கோடு குறுக்கால வந்துட்டு இல்ல. அப்ப நீங்க நிலட்டு இருக்கீங்களா நிலட்டலையான்னு வித்தியாசம் பண்ணுது. என்ன மேல கீர்னாதான் சரியா? எண்கோட்டுக்கு மேல கீர்னாதான் நிலட்டல்ல என்றதும் தெளிவா வழங்கும், நிலட்டி இருக்கீங்கன்றதும் தெளிவா வழங்கும். சரியா? ஓகே. அப்ப அடுத்தது பாருங்க, நிறையன் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. இது எப்படி மாறப்போகுது? 3க்கும் தொட்டு வைக்கணும். 3ம் வரும். ஏன்னா இப்ப 3க்கு சமநிலையில மாறிட்டு அப்ப என்ன செய்ய போகுது? 3க்கும் வரப்போகுது. சரியா? 3ஐ நாங்க குறிக்கணும். சரியா? 3ம் வரும்,
அங்கால மூண்டை விட பெரிதா இருக்கிற எல்லாம் வரும். மூண்டும் வரும், மூண்டை விட பெரிதா இருக்கிற எல்லா மூலங்களும் வரும். சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, நிறையன் தீர்வு தொடை அல்லது தீர்வுகளை தொடை என்ற வரி வராம நிறையன் தீர்வை தருக, நிறையன் தீர்வுகளை தருகன்னு கூட முடிக்கலாம். ஏன்னு சொன்னா இந்த தொடை என்று ஏன் சொல்லி தந்தேன், அப்புறம் தொடை என்றோடனே பிறகு கணக்கை யோசிக்க வலிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. அதாலதான் நான் இப்படி சொன்னேன். நிறையன் தீர்வுகளை தருக, நிறையன் தீர்வு தொடையை தருக, எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இந்த விடையில என்ன மாற்றம் வரப்போகுது? அதுக்கு மூண்டும் வரும். மூண்டும் வரப்போகுது தானே. என்ன மூன்று என்ன எக்ஸ் பெரிது அல்லது சமன் மூண்டில். ஏன்னா இப்ப மூண்டை விட பெரிதா இருக்கும், அதே நேரம் மூண்டுக்கு சமனாகவும் இருக்கலாம் தானே. அப்ப இதுல மூண்டும் வரப்போகுது. விளங்கினதா? இப்ப இந்த மூண்டுகளின் விளங்கிச்சா? ஆம் சார், விளங்கிட்டு. ஓகே, இதை நோட் பண்ண தேவையில்லை. சரியா? இப்ப நாங்க அடுத்த ஒரு சமநிலைய மறை எண்ணால பெருக்கினால் அல்லது மறை எண்ணால பிரிச்சால் அந்த சமநிலை எப்படி மாற்றம் அடைய போகுதுன்றத மறுபடியும் ஞாபகப்படுத்த போறோம். சரி, அதெல்லாம் நீங்க ஏற்கனவே 9ஆம் ஆண்டுல படிச்சதுதான். சரியா? ஓகே, அதை ஞாபகப்படுத்துறேன் நான். சரியா? அதுக்கு முதல் இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. 4 பெரிதா 8 பெரிதா? 8. 8. 4 விட 8 தான் பெருசு. சரியா? இப்ப ரெண்டு பக்கம் இந்த சமநிலை ரெண்டு பக்கமும் சரியா நான் ஒரு ஒன்றை கூட்ட போறேன். அப்ப இஞ்சால ஒன்றை கூட்டினா என்ன வரும்? இஞ்சால ஒன்றை கூட்டினா 5. 5. இஞ்சால ஒன்றை கூட்டினா 9. இப்ப இது பெரியுது 9. 9. தான் பெரியுது. இப்ப அந்த சமநிலையில குறி மாறிச்சுதா? நான் ரெண்டு பக்கம் ஒன்றை கூட்டக்குள்ள மாறிச்சா சமநிலை? இல்ல. இல்ல இல்ல. சார். சரியா? இப்ப இந்த ரெண்டு பக்கமும் சமநிலையிலிருந்து ஒரு 2 கழிக்கிற, இங்க 2 கழிச்சா என்ன விட வரும்? 2. 2. இங்க 2 கழிச்சா என்ன வரும்? 6. 6. இப்ப 6. 6. 6 தான் பெரியது. சரியா? அப்ப 2 கழிக்க ஒரு சமநிலையில ரெண்டு பக்கம் இந்த 2 கழி ஒரு நம்பரை கழிக்கக்குள்ள சமநிலை குறி மாறிச்சுதா? இல்ல. சார், மாறல. மாறையில. இப்ப இந்த சமநிலைய ரெண்டு பக்கம் நான் ஒரு 2ஆல பெருக்க போறேன். சரியா? இவரை 2ஆல பெருக்கினா என்ன வரும்? 8. இவரை 2ஆல பெருக்கினா என்ன வரும்? 16. 16. இப்ப இது பெரியது 16. 16. 16 தான் பெரியது. சரியா? சமநிலையில குறி மாறிச்சுதா? இல்ல. மாறல. 2ஆல பெருக்கினம், ஒரு நேர் 2ஆல பெருக்கினம், சமநிலை குறி மாறல. சரியா? அதே மாதிரி ரெண்டு பக்கமும் 2ஆல பிரிப்போம். இவரை 2ஆல பிரிச்சா என்ன வரும்? 2. 2. 2ஆல பிரிச்சா என்ன வரும்? 4. எது பெரியது இப்ப? 4. 4 தான் பெரியது. சமநிலை குறி மாறினதா? இல்ல சார். இப்ப நேர் எண்ணால பெருக்கல் பிரித்தல் செய்யக்குள்ள சமநிலையில குறி மாறாது. அதே மாதிரி சமநிலை ரெண்டு பக்கம் ஒரு இலக்கத்தை கூட்டினாலோ ரெண்டு பக்கம் ஒரு இலக்கத்தை கழிச்சாலோ சமநிலை குறி மாறாது. இப்ப பாருங்க விளையாட்டு. மறை 2ஆல பெருக்க போறேன். இவரை மறை 2ஆல பெருக்கினா என்ன விட வரும்? மறை 8. மறை 8. இவரை மறை 2ஆல பெருக்கினா என்ன விட வரும்? மறை மறை 16. 16. யார் பெரிது? மறை 8. 8. தான் பெரிது. என்ன நடந்திருக்கு? சமநிலை குறி மாறி. இதுல இருந்து என்ன சொல்லலாம் நாங்க முடிவு? மறையால ஒரு இலக்கத்தை பெருக்கினாலோ கூட்டினாலோ பிரித்தாலோ அதோட குறி மாறும். கூட்டினாலோ வலித்தாலோ இல்ல, பெருக்கினா மட்டும்தான். மறை இலக்கத்தால பெருக்கினாலும் பிரித்தாலும் மட்டும்தான் சமநிலை குறி மாறும். சரியா? கூட்டல் கழித்தல் சமநிலை குறி மாறிச்சுதா? இல்ல சார், மாறல. மாறாது. சரியா? நீங்க மறை என்ன கூட்டுறீங்களோ நேர் என்ன கூட்டுறீங்களோ அதால மாற்றம் கிடையாது. மறை என்னால பெருக்கினா என்ன பாருங்க, மறை 2ஆல பெருக்கு 8 வருது, மறை 2ஆல பெருக்கு 16 வருது. 8 பெருதா 16 வருதா? மறை 8.
குறி இப்படி இந்த வளம் இருந்த குறி இப்ப இந்த வளம் மாறிட்டு. சரியா? அதே மாதிரி மறை எண்ணால பிரிச்சு பாருங்க. மறை எண்ணால பிரிச்சு பாருங்க. மறை ரெண்டால பிரிச்சா என்ன விட வரும்? இவருக்கு மறை ரெண்டால பிரிச்சா மறை மறை 2 மறை 2 இவர மறை ரெண்டால பிரிச்சா என்ன விட வரும்? மறை 4 ஆறு பெரியுது? மறை 2 மறை ரெண்டு தான் பெரியுது. சரியா? அப்ப முடிவு என்ன? இப்ப சொல்லுங்க பாப்போம் திரும்ப முடிவு. என்ன முடிவு? ஒரு எண்ணம் ஒரு மறை ஒரு எண்ணால் இலக்கத்தை மறை எண்ணால் பிரித்தாலும் பெருக்கினாலும் சமநிலைகளின் குறியீடுகள் மாறுபடும். சமநிலை குறிய மாத்தணும். ஒரு சமநிலைய மறை எண்ணால பெருக்கினாலோ, ரெண்டு பக்கமும் மறை எண்ணால பெருக்கினாலோ, அல்லது ஒரு சமநிலைய ரெண்டு பக்கமும் மறை எண்ணால பிரிச்சாலோ அந்த சமநிலையில குறிய மாத்தணும். ஓகே தானே? இதை மறந்துடாங்க. குறிய மாத்த மறந்துடாங்க. இப்போ ஒரு குறிய மாத்திரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் விளங்கப்படுத்துறேன். சரியா? குறிய மாத்திர சம்பந்தமா ஒரு எக்ஸாம்பிள் விளங்கப்படுத்துறேன். சரியா? 3x சய 3x சய 3x சரியா? சய 4 அங்கால பெரிது பெரிது சமன் 8. ஓகேவா? சரியா? இப்ப இரு தீர்வுகளை நாங்க எழுத போறோம். அப்ப இங்க பாருங்க, தமிழில் தீர்த்த இரு தீர்வுகள் எழுத போறோம். இதான் கேள்வி. அப்ப இந்த 4 கழிவடுதல் அந்த 3xல இருந்து என்ன செய்யுது? கழிவடுது. அப்ப அங்கால கூட்டுப்படும் கூட்டுப்படும். அதாவது என்ன உண்மையா என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த சயனால இல்லாம பண்ணதுக்கு ரெண்டு பக்கமும் சரியா 4 கூட்டம். ரெண்டு பக்கமும் 4 கூட்டணும். அதான் உண்மையான வடிவம். அப்ப 4 கூட்ட கூட சயனாலும் சயனாலும் இல்லாம போயிருக்கு. அங்கால 4 கூட்டுப்படும். சரி, அதைத்தான் நாங்க ஷோர்ட்டா சொல்றது. இஞ்சால கழிவுட்டா அங்கால கூட்டுப்படுறது. சரியா? இது நிறைய ஆர்குமெண்ட் எல்லாம் இருக்குது. இப்படி படிப்பிக்க கூடாது, மற்ற மாதிரி தான் சொல்லி தரணும்னு சொல்லி சிங்கள மீடியம்ல எல்லாம் இப்ப நிறைய ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. நான் பாக்குறேன் இந்த சூம் கிளாஸ் அவங்கள சிங்கள மீடியம் கிளாஸ்ல. அப்ப இத ரெண்டு பக்கமும் பிளஸ் 4 போட்டு அப்படித்தான் சொல்லி கொடுங்க. இங்க கழிப்பட்டா அங்கால கூட்டுப்படும், அங்கால கழிப்பட்டா கூட்டுப்பட்டா கழிப்படும், கழிப்பட்டா கூட்டுப்படும், பிரிவட்டா பெருக்கப்படும், பெருக்கப்பட்டா பிரிப்படும், அப்படி சொல்லி கொடுக்காங்கன்னு சொல்றது. சரியா? அது பிரச்சனை இல்லை. இங்க கழிப்பட்டா அங்கால போய் என்ன செய்ய போகுது? கூட்டுப்படும் எல்லாரும் அப்படியே வரப்போம். மற்ற எல்லாரும் அதே இடங்கள வருவீங்க. இவரை தான் அங்கே கொண்டு போறோம். மற்ற எல்லாரும் அதே மாதிரி வரப்போறோம். மறை 3x அதே மாதிரி வரும், இதுவும் அதே மாதிரி வரும். சரியா? இந்த 8ம் அதே மாதிரி வரும். இந்த 4 அங்கால போய் என்ன செய்ய போகுது? கூட்டுப்பட போகுது. அப்ப 8 4 எத்தனை? 12. -x பெரிது அல்லது சமன் 12லும். சரியா? இப்ப இந்த மறை 3ம் எக்ஸும் என்ன செய்து கொண்டு பெருக்குப்படுது. இல்லாம பண்ண என்ன செய்யலாம்? மறை 3 ரெண்டு பக்கமும் பிரிக்கணும். ரெண்டு பக்கமும் மறை 3ஆல பிரிச்சு விடுவோம். ரெண்டு பக்கமும் மறை 3ஆல பிரிச்சு விடுவோம். இதே ஸ்டெப்ல அதை எழுதலாமா? நான் இதே ஸ்டெப்ல வழக்கமா இதே ஸ்டெப்ல தான் எழுதுறேன். இதே ஸ்டெப்ல எழுதலாமா? இப்படி எழுதலாமா? இல்ல சார், குறிய மாத்தணுமே. மறை எண்ணால பிரிச்சா குறிய மாத்தணுமே. அப்ப இதே ஸ்டெப்ல நாங்க எழுதலாமா? மறை எண்ணால என்ன செய்யலாம்? மறை எண்ணால பிரிச்சா குறிய மாத்தணும். அப்ப அடுத்த ஸ்டெப்ல தான் நீங்க எழுதணும். மறை 3x ஒரு மறை 3ஆல பிரிக்கிறேன். அதே மாதிரி 12ஐயும் ஒரு மறை 3ஆல பிரிக்கிறேன். ரெண்டு பக்கம் மறை 3ஆல பிரிக்கிறேன். இப்ப என்ன செய்ய? இந்த குறிய மறை எண்ணால பிரிச்சா வளம் மாத்தணும். இப்படி இருக்கிறத மற்ற வளம், இப்படி இருக்கிறத இப்படி மாத்தணும். சரியா? ஓகே. அப்ப இங்க பாருங்க, இது மறை 3ம் மறை 3ம் என்ன செய்யும்? வெட்டுப்பட்டுரும். அதுக்காண்டிதான் நாங்க மறை 3ஆல பிரிக்கிறோம். அப்ப எக்ஸ் வர போகுது. அப்புறம் திரும்ப ஒரு பிளவுட்றாங்க. அந்த மறை 3ஆல பிரிவுபடுது. அப்ப இந்த குறிய திரும்ப பழையமாய் மாற்றி விட்டுறாங்க. ஒரு தரம் தான் மாத்தணும், ஓயாம மாத்திட்டு இருக்கிறேன். ஏன்னா இங்க மாத்திட்டேன் தானே, மறை 3ஆல பிரிக்கிறதுக்காண்டி தானே இங்க மாத்தினேன். அப்புறம் திரும்பவும் மறை 3ஆல பிரிவுபடுதுன்னு சொல்லி மாத்துறதா? இல்ல சார், மாற்றக்கூடாது. 12 3ஆல பிரிச்சா எத்தனை? மறை 4. மறை 4 பிரிச்சா மறை 4 வரும். சரியா? மறை 4 வரும். அப்ப இது எப்படி வாசிப்போம்? எக்ஸ் சிறிது அல்லது சமன் மறை 4. எக்ஸ் சிறிது அல்லது சமன் மறை 4. அப்ப தீர்வுகளை சொல்லுங்க. அப்போ தீர்வு என்னென்ன வரப்போ? தீர்வுகள்
மறை 5 மறை 6 மறை 7 மறை 4 அடுத்து என்ன மறை 5 மறை 5 மறை 6 சரியா மறை 3 6 எழுதலாமா இல்ல இல்ல சார் அது மறை 4 விட பெருசு மைனஸ்ல இது பெருசோ அதான் சின்னன் சரியா அப்ப -5 இதை விட இவர் சின்னன் -5 விட -6 சின்னன் -6 விட -7 சின்னன் என்ன அப்படியே போயிட்டே இருக்கும் அது முடிவே இல்லை அப்படியே போயிட்டே இருக்கும் அப்ப உங்களுக்கு இப்ப குறி மாத்துறது விளங்கிச்சா எல்லாருக்கும் ஆமாம் சார் அறை என்னால பிரிச்சாலோ அல்லது பிரிக்கினாலோ குறிய மாத்தணும் ஒரு தரம் தான் மாத்தணும் சரியா பிரிக்கிற இடத்துல சரியா அந்த பிரிக்கிற இடத்துல சரியா 2 பக்கம் பிரிக்கிற இடத்துல மாத்தோம் சரியா பிறகு திரும்ப பழைய மாத்தி விட்டுறாங்க இனி அதையே மெயின்டைன் பண்ணும் சரியா குழப்பம் இல்லையே எல்லாருக்கும் சரியா இல்ல சார் ஓகே குட் சரியா அப்ப நாங்கள் இப்ப அந்த மீட்டல் பயிற்சியில சில பயிற்சிகள் செய்வோமே மீட்டல் பயிற்சியில பாருங்க அந்த பக்கம் அடுத்த பக்கத்தை பாருங்க எங்க புக்குல அச்சரவணைய சமநிலை என்ற பாட புக்குல மீட்டல் பயிற்சி இருக்கு சரியா மீட்டல் பயிற்சி முதலாவது வழி இருக்கட்டும் ரெண்டாவது வழியை பாருங்க கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு சமநிலையும் தீர்க்கன்னு மட்டும்தானே இருக்கு இந்த மூண்டை இவர்கள் போய் ஃபாஸ்டா செய்து விடுங்க முதல் மூண்டை ரோமன் லக்கம் 1 ரோமன் லக்கம் 2 ரோமன் லக்கம் 3 டக்குன்னு செய்யுங்க பார்க்கும் தீர்த்தா போதும் தீர்வத்தோட எழுத தேவையில்லை எண்கோட்ல குறிக்க தேவையில்லை தீர்த்தா போதும் செய்யுங்க குயிக்கா மீட்டல் பயிற்சி செய்ய போறோம் சரியா மீட்டல் பயிற்சி மீட்டர் பயிற்சியில நாங்க இப்ப 2வது கேள்வி பார்க்க போறோம் சமநிலையை தீர்க்க அவ்வளவுதான் சின்ன சின்ன கேள்விகள் தான் இதெல்லாம் நாங்க 9ஆம் ஆண்டு படிச்சது சரியா 2வது கேள்வியில மீட்டர் பயிற்சியில 2வது கேள்வியில 1வது கேள்வி சரியா x-ஆக 4 x-ஆக 4 பெரிது 11லும் x-ஆக 4 பெரிது 11லும் அப்ப சிம்பிள் என்ன 4 கூட்டுப்படுது அப்ப அங்கலவன என்ன செய்ய முடியும் அங்கலவன வழிபடும் எல்லாம் அப்படியே வரும் மற்றெல்லாம் அப்படியே வரப்போகுது அதே இடங்கள்ல இருப்ப அப்ப 11ல இருந்து 4 போனா எத்தனை சமநிலையை தீர்க்கணும் மட்டும் தானே இருக்கு அப்ப எப்படி வாசிப்போம் இதை எப்படி வாசிப்போம் எக்ஸ் பெரிது ஏழிலும் எக்ஸ் பெரிது ஏழிலும் என்ன அர்த்தம் ஏழோட எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் எக்ஸ் ஏழை விட பெருசு அப்ப என்னென்னவா இருக்கலாம் 8 9 10 அதுக்கு மேல பெரிய எண்கள் போயிட்டே இருக்கும் என்ன 7 8 9 10 11 அப்படியே போயிட்டே இருக்கு டோட் 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 சரியா அடுத்தது பாருங்க y சக 3 பெரிது அல்லது சமன் 0லும் பெரிது அல்லது சமன் 0லும் அப்ப 3 கூட்டுப்படுது அங்கலவன என்ன செய்யும் கழிப்படும் கழிப்படும் 0லிருந்து 3 கழிப்படும் 0லிருந்து 3 கழிப்பட்டா என்ன விட மறைமுகம் அப்ப 3லிருந்து 0 கழிப்பட்டா 3 இருந்து 0 கழிப்பட்டா 3 0லிருந்து 3 கழிப்பட்டா மறைமூன்று மறைமுகம் 3 அப்ப இதை எப்படி வாசிப்போம் y சமன் அல்லது பெரிது மறைமூன்றிலும் மறை 3 பெருசு அப்ப மறை 3 வரும் என்ன சமன் சமன் இருக்கு அப்ப மறை 3 வரும் மறை 3 பெரிதண்டா என்ன நம்பர் வரும் மறை 2 மறை 1 மறை 2 மறை 1 0 1 2 3 அப்படியே அங்கே போயிட்டே இருக்கு என்ன அடுத்தது மூன்றாவது பாருங்க மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு p-5 சிறிது 2லும் p-5 சிறிது 2லும் 2 விட சின்னனா அப்ப 5 கழிப்படு தானே அங்கே என்ன செய்யும் கூட்டுப்படும் மற்றவர் 2 அங்காலை ஆல்ரெடி இருக்கிறார் 5 அங்கால அவனை கூட்டுப்படும் அப்ப p சிறிது 7லும் என்று சொன்னா என்னென்ன விடைகள் எல்லாம் வரப்போகுது பிக்கு 6 5 4 2 1 0 அங்கால மைனஸ் அப்படியே எல்லாம் போயிட்டு இருக்க போகுது சரியா ஓகே அப்ப அடுத்த 3 தேவை 7 8 9 செய்வோம் இப்ப 7 8 9 செய்வோம் சரி குயிக்கா செய்யுங்களா அது ஈஸி கேள்விகள் தானே அதெல்லாம் குயிக்கா செய்யுங்க ஓகே அப்ப இதை இருக்க பார்ப்போம் 2வதுல இப்ப
ரோமன் இலக்கம் 7. ரோமன் இலக்கம் 7 கேள்வியை பார்ப்போம். மறை 2x சரியா பெரிது அல்லது சமன் 10லும் பெரிது அல்லது சமன் 10லும். இப்போ மறை 2 மேக்ஸிமம் என்ன செய்யுது? ஒன்று என்ன செய்யுது? பெருக்கப்படுது. இல்லாம பண்ண என்ன செய்யலாம்? என்றால பிரிக்கலாம். மறையால பிரிக்கப்படுது. அப்ப இதுலயே பிரிப்போமா? இந்த வரையிலே பிரிப்போமா? இல்ல சார், அதுல பிரிக்க கூடாது. பிரிக்கலாது. ஏன் பிரிக்கலாது? குறிய மாத்து. மாத்தணும். மறை எண்ணால பிரிச்சா என்ன செய்யணும்? மறை மட்டவளம் மாத்தணுமே. மட்டவளம் மாத்தணுமே. அப்ப இந்த மறை ரெண்டும் வெட்டுப்பட்டிருந்தானே. வெட்டுப்பட்டா இந்த எக்ஸ் வர போகுது. திரும்ப மாத்தணுமா? மறை 2ஆல பிரிக்க போறோம். திரும்ப மட்டவளம் மாத்திடுவோமா? இல்ல சார். 10 2ஆல பிரிச்சா எத்தனை? மறை 5. 10 2ஆல பிரிச்சா 5. ஆனா மறை 2ஆல பிரிச்சா மறை எக்ஸ் இது மறை 5. சரி, எக்ஸ் இது அல்லது சமன் மறை 5. அப்ப இதுக்குரிய தீர்வுகள் உங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்தது பாருங்க, 8வது ரோமன் இலக்கம் 8. சரியா? மறை 3y சிறிது மறை 9லும். மறை 3y சிறிது மறை 9லும். அப்ப இந்த மறை 3ம் வையும் ஒன்றோட என்ன செய்யறார்? பெருக்கப்படுது. எப்படி அந்த 3 இல்லாம பண்ணலாம்? ரெண்டு பக்கமும் பிரிக்கணும். 2 பக்கமும் சாயம் 3ஆல பிரிச்சு விட்டுருவோம். 2 பக்கமும் சாயம் 3ஆல பிரிச்சு விட்டுருவோம். என்ன செய்யணும்? இந்த குறிய மட்டவளம் மாத்தன் அவர் ஆப்போசிட் டிரெக்ஷனுக்கு மாத்த. அப்ப இந்த மறை 3 என்ன செய்யும்? வெட்டுப்படும். என்ன? 9 3ஆல பிரிச்சா என்ன விட? மறையால பிரிச்சா என்ன குறி? நேர். நேர் 3. 9 3ஆல பிரிச்சா 3. மறையால பிரிச்சா நேரண்டா போட தேவை. அந்த மாதிரி தான் இது. 10 2ஆல பிரிச்சா 5. நேர மறையால பிரிச்சா என்ன குறி? பிரிபட்டாலோ பெருக்கப்பட்டாலோ மறை வரும். ஒரே குறிகள் பிரிபட்டாலோ பெருக்கப்பட்டாலும் நேர் வரும். அவ்வளவுதான் சமரி. ஓகே, எல்லாம் மறை நேர்ல எல்லாம் குழப்பம் இருக்கக்கூடாது. எல்லாம் கிளியரா இருக்கும். சரியா? டவுட் இருந்தா உடனே கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். சரியா? ஒன்றையும் டவுட்டா வச்சிருக்க கூடாது வாழ்க்கையில. சரியா? தெரியாததை தேடி கண்டுபிடிச்சு படிச்சு தெளிவாக இருக்கவன். 3 பெரிது 6. சரியா? இப்ப பாருங்க, இந்த எக்ஸோட இந்த மறை 2 என்ன செய்யறார்? பெருக்கப்படுறார். என்ன செய்யறார்? பிரிபடுறார். சமநிலைக்கு மற்ற பக்கம் போனா என்ன செய்வார்? பெருக்க போறோம். குறிய மாத்தணுமா? இல்ல சார். அது நேர் 3 தானே. அது நேர் 3. மறையால பிரிச்சாலும் மறையால பிரிக்கினாலதான் குறி மாத்தணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ 4 8 வச்சு ஒரு உதாரணம் விளங்கப்படுத்திட்டேன். இந்த 3 பிரிபடுது பிள்ளை. இந்த பக்கம் பிரிபடுது. அப்ப அங்கால போனா என்ன செய்யும்? பெருக்கப்படும். இஞ்சால என்ன மிச்சமா இருக்க போகுது? சரி, 6 தடவை 3 பிரிபட்ட முன்னாங்கள போய் பெருக்கப்பட போகுது. சரி, அப்ப சாய 2 எக்ஸ் பெரிது 6 3 18. மறை 2 மேக்ஸிமம் என்ன செய்யுது? ஒன்று பெருக்கப்படுது. மறை 2 இல்லாம பண்றது. 2 பக்கமும் மறை 2ஆல பிரிச்சு விடுவோம். 2 பக்கம் மறை 2ஆல பிரிச்சு விடுவோம். 2 பக்கமும் மறை 2ஆல பிரிச்சு விடுவோம். என்ன செய்யணும்? மறையால பிரிச்சா சமநிலைய மாத்தணும். மற்றவளம் மாத்தணும். இப்படி இருக்கிறவரை இப்படி மாத்தம். சரியா? மறை 2 வெட்டலாம் இல்ல? 18 2ஆல பிரிச்சா என்ன விட? 9. மறை 2ஆல பிரிச்சா என்ன விட? நேரம் போது சொன்னாங்க. மறை 9 என்ன? நேர மறையால பிரிச்சா மறை 9. சாரி, 18 2ஆல பிரிச்சா 9. நேர மறையால பிரிச்சா மறை. வேற வேற குறிகள் பிரிபட்டால் மறை வரும். சரியா? ஓகே தானே? இப்ப சரியா? இளையரப்புள்ள ஒரு சமலம் தீர்த்து எண்கோட்டில குறிக்க. சரி, அது வேண்டாம். தமிழை தீர்த்து எக்ஸ் 4ஆவதுல முதல் ஆசை வரும்.
சரியா? 4வது முதல் ஆசையம். ஓகே, வெரி குட் சுபதீப். ஓகே, குட். சமநிலையில தீர்வு எல்லாம் போட்டிருக்கீங்க. ஓகே, வெரி குட். 4வது முதல் ஆசையமா மிட்டல் பயிற்சியில. சரி பிள்ளைகள், இப்ப பாருங்க, இதுல 4வது கேள்வி சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸாக ஒன்று பெரிது மறை இரண்டிலும் எனும் சமநிலையை தீர்த்து எக்ஸ் எடுக்கக்கூடிய மிக சிறிய நிறையன் பெருமானம். மிக சிறிய நிறையன் பெருமானம் என்னன்னு கேட்டிருக்கு. சரியா? அதே போல கீழே இன்னொரு சமநிலை தரப்பட்டிருக்கு. மறை 3y பெரிது 15லும் என் சமநிலையை தீர்த்து y எடுக்கக்கூடிய மிகப்பெரிய நிறையன் பெருமானம். சரியா? அடுத்தது மிகப்பெரிய நிறையன் பெருமானத்தை கேட்டிருக்கு. சரியா? அப்ப அதை செய்வோமா? 1வது சமநிலைக்கு மிகச்சிறிய நிறையன் பெருமானம் ஏன்னு சொல்லணும். சரியா? அது மாதிரி 2வது மிகப்பெரிய நிறையன் என்று சொல்லுவோம். ஓகே, அப்ப என்னன்னு பார்ப்போம். 1வது கேள்வி 4வது முதலாவது எக்ஸாக ஒன்று பெரிது சாயரண்டி. எக்ஸாக ஒன்று பெரிது சாய இரண்டிலும். இதை முதல்ல தீர்ப்போம். சரியா? ஒன்று கூட்டுப்படுது, அங்கே என்ன செய்யும்? கழிப்படும். அடிப்படும். சய 2 சய 1 ஒரே குறியண்டா என்ன செய்யும்? கூட்டுப்படும். கூட்டுப்படும். அதே குறிய போடணும். ஒரே குறியண்டா கூட்டணும், விடைக்கு அதே குறிய போடணும். அப்ப எக்ஸ் பெரிது சய 3லும். அப்ப இதுக்கு என்ன விடைகள் என்ன விடைகள் வரலாம்? தீர்வு சய 3 பெரிதுன்னு சொன்னா என்னென்ன வரும்? சாய் 2 சாய் 2 பூஜ்ஜியம் 1 2 0 1 2 அப்படியே போயிட்டே இருக்க போகுது. சய 3 பெரிதுன்னு சொன்னா அப்படியே போயிட்டே இருக்கிறது. அப்ப இதுல எக்ஸ் எடுக்கக்கூடிய மிகச்சிறிய நிறையன், மிகச்சிறிய நிறை இதுக்குள்ள உள்ளதுக்குள்ளே மிகச்சிறிய நிறையன் எது? சாய 2. சய 2. சய 2 தான். சய 2 ஒரு நிறையன். என்ன? அது ஒரு மறை நிறையன். அதெல்லாம் நாங்க படிப்போம். மெய்யன்கிற பாடத்துல படிப்போம். 0 ஒரு நிறையன். 0 ஒரு நிறையன். ஆனா அது நேரும் இல்லை மறையும் இல்லை. 0 ஒரு நிறையன். அது நேர் நிறையன்னோ அல்லது மறை நிறையன்னோ அல்ல. இவையெல்லாம் மறை நிறையன்கள். இவையெல்லாம் நிறையன்கள் தான். இவையில நிறையன்கள் தான். அப்ப உள்ள நிறையன்களுக்குள்ள யாரு சின்னன்? சாய 2. மிகச்சிறிய நிறையன் எதை எழுதுவோம்? மறை 2. மிகச்சிறிய நிறையன் என்று போட்டுட்டு சாய 2 என்று விடை எழுதுவோம். சாய 2 என்று விடை எழுதுவோம். சரியா? அடுத்ததை பாருங்க, மிகப்பெரிய நிறைய என்ன கேட்டிருக்கு? 2வது கேள்வி. 2வது கேள்வி பாருங்க, மிகப்பெரிய நிறைய என்ன சொல்லியிருக்கு? மறை 3y. சரியா? மறை 3y பெரிது 15. பெரிது 15லும். மறை 3y பெரிது 15லும். அப்ப மறை 3 இல்லாம பண்ணணும்னா என்ன செய்யணும் பிள்ளை? என்ன செய்ய? 2 பக்கமும் மறை 3 பக்கமும் 2 பக்கமும் சய 3 பிரிப்போம். சய 3 2 பக்கம் பிரிச்சு விடுவோம். இஞ்சாலே பிரிச்சு விடுவோம், இஞ்சாலே பிரிச்சு விடுவோம். என்னால பிரிச்சா என்ன செய்யணும்? மறக்காம குறிய மாத்தணும். மாத்தணும். மற்றவளை மாத்தணும். சரியா? மற்றவளை மாத்தணும். மறை 3 மட்டுப்பட்டு வாய் என்று வரும்போது வாய் சிறிது 15 3வது பிரிச்சு எத்தனை? 5. மறையைந்து. என்ன? மறையைந்து. மறை 3 பிரிச்சா மறையைந்து. அப்ப இதுக்கு என்னென்ன தீர்வுகள் வர போகுது? எக்ஸ் சிறிது மறை 5லும். எக்ஸ் சிறிது மறை 5லும். அப்ப என்ன? மறை 5 விட சிறிய நம்பர் எல்லாம் என்னென்ன இருக்கு? மறை 6 மறை 7 மறை 8. சரியா? இப்ப இதுல மிகப்பெரிய நம்பர் இது எல்லாமே அப்படி போக 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 சின்னனாவே ஆகிட்டு போகும். அப்ப இதுல மிகப்பெரிய நம்பர் எது இல்லை? இதுக்குள்ள மறை 6. மறை 6. மறை 7 விட மறை 6 பெருசு. மறை 8 விட மறை 6 பெருசு. மறை 10 விட மறை 6 பெருசு. அப்ப இதுக்குள்ள எழுத போற எல்லா நம்பருக்குள்ளேயும் யாரு பெரிய நம்பர்? மறை 6. மறை 6. மிகப்பெரிய மிகப்பெரிய நிறையன். மிகப்பெரிய நிறையன் சமன் மறை 6 எழுதணும். மிகப்பெரிய நிறைய மறை 6 எழுதணும். சரியா? ஓகே, சரியா? அப்ப அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு, அதோட முடிப்போம்.
ஐந்தாவது கேள்வியை பாருங்க, ஒரு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஐந்தாவது கேள்வியை பாருங்க, ரெண்டு சமநிலையில் தரப்பட்டிருக்கு. சரியா, ரெண்டு சமநிலையையும் தீர்த்து ரெண்டு சமநிலைகளையும் திருப்தி செய்யும் நிறையன் தீர்வுகளை, சரியா, நிறையன் தீர்வுகளை, சரியா, நிறையன் தீர்வுகளை, எல்லா தீர்வுகளையும் இல்லை, சரியா, எல்லா தீர்வுகளையும் இல்லை, நிறையன் தீர்வுகளை எண்கோட்டில் குறிക്കുക. சரியா, ரெண்டு சமநிலை தரப்பட்டிருக்கு, ரெண்டையும் தீர்த்து ரெண்டையும் திருப்தி செய்யற தீர்வுகளை நிறையன் தீர்வுகளை எண்கோட்ல குறிக்கத்தான். முதல்ல தீர்ப்பம், அதுக்கப்புறம் எண்கோட்ல குறிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா, பாருங்க. ஐந்தாவது கேள்வி, முதல் வயிறு ஐந்தாவது கேள்வி. அதுல என்ன சொல்லியிருக்கு? எக்ஸ் ஆக 3 பெரிது ஒன்றிலும். சரியா, இதை முதல்ல சேர்ப்போம். சரியா, 3 கூட்டப்படுதாங்கள என்ன செய்யும்? 3 கூட்டப்பட கழிப்படும். கழிபடும். கழிக்கிறதுக்கு எல்லாம் குறிய மாத்தக்கூடா. சரி, இந்த மைனஸ் வந்துட்டு குறிய மாத்திடுறாங்க. மைனஸால பிரிச்சாலோ அல்லது மைனஸால பெருக்கினால மட்டும்தான் மாத்தம். இது வேற வேற குறியெல்லாம் இல்லை, இது நேரும் இது மறையும். அப்ப என்ன செய்யும்? நேரும் மறையும்டா கூட்டப்படுமா கழிபடுமா? கழிப்படும். கழிபடும். அப்ப 3ல இருந்து 1 போனா 2. விடைக்கு என்ன குறி வரும்? விடைக்கு மறை. அறை. பெரிய நம்பர் குறி வரும். என்ன பெரிய நம்பர் குறி வரும். அப்ப எக்ஸ் வந்து மறை 2 விட பெரியது. எக்ஸ் பெரிது மறை 2லும். அடுத்த சமநிலையை தீர்ப்போம். அடுத்த சமநிலை என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2x 2x சிறிது சமன். என்ன சிறிது சமன் 12லும். சரியா, 2 மேக்சிமம் என்ன செய்தோம்? உண்டு பெருக்கப்படுது. 2 இல்லாம பண்ண என்ன செய்யணும்? ரெண்டு பக்கமும் 2ஆல பிரிக்கணும். மாத்தணுமா? இல்ல சார், மாத்தக்கூடா. நேர என்னால பிரிக்கிறதுக்கு எல்லாம் குறி மாத்தக்கூடா. என்ன அப்ப 2 மட்டும்னா எக்ஸ் சிறிது சமன் 12 2ஆவது பிரிச்சேத்தனே 6. 6. அப்ப இது 2ஐயும் ஒரே சமன்ல எடுக்கும் பாருங்க. எக்ஸ் வந்து மறை 2 விட பெரிது, அதே நேரம் 6 விட சின்ன. அப்ப ஒரே சமன்ல எழுதியா? எக்ஸ் நடுவுல போட்டுட்டு, சரியா, எக்ஸ் வந்து 6 விட சின்ன. என்ன பண்ணுது? எக்ஸ் எக்ஸ் சிறிது அல்லது சமன் 6. அதே நேரம் எக்ஸ் வந்து பெரிது, என்னத்தை விட? மறை 2 விட பெரிது. மாத்தி எழுதுறேன்னு நினைச்சிடாங்க. புரியுது? சரியா, இதைத்தான் இங்க எழுதி இருக்கிறேன். அது விளங்குதா? எக்ஸ் வந்து பெரிது மறை 2லும். விளங்கிச்சா? இதை இப்படி எழுதினா விளங்கிச்சா? புரிய மாத்தம் இல்ல. எக்ஸ் பெரிது மறை 2லும். இஞ்சியுமா இருங்கோ தய 2 விட எக்ஸ் பெரிதா தானே இருக்கு. என்ன அப்ப இந்த 2ஐயும் திருப்தி பண்ற நிறையன் தீர்வுகளை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 3 பேட்டர்ன் இருக்கு, வடிவா பார்க்கணும். யார தீர சொல்லியிருக்கேன். நிறையன் தீர்வுகளை முதல்ல சொல்லுங்க ஆகும். இதை திருப்திப்படுத்துற நிறைய தீர்வு தொடைய சொல்லுங்க ஆகும். என்னென்ன வரும்? தய 2 விட பெரிதா இருக்கும், அதே 6 விட சின்னதா இருக்கும், 6க்கு சமனாகவும் இருக்கலாம். அப்ப என்னென்ன வரும் பிள்ளைகள்? என்னென்ன வரும்? தய 2 0 0 1 2 3 4 5 6. 7 வராதா? வராது சார். 6க்கு சமன். அப்ப 6ம் வரும். 2 வராதா? மறை 2 வராதா? வராது சார். வராது. மறை 2க்கு சமன் போடல. சரியா, நிறையன் தீர்வுகளை, சரியா, நிறையன் தீர்வுகளை கோட்டில் குறிக்கணும்னு சொல்லி இருக்கு. அப்ப இந்த தீர்வு அவ்வளோத்தையும் குறிக்கும். மறை 1 இஞ்சாலையும் போடுவோம். மறை 2, சரியா, 0 1 2 3 4 5, சரியா, 6 அங்காலையும் போடுவோம். 7. அப்பதான் விளங்கு. சரியா, அப்பதான் நாங்க நிப்பாட்டினது விளங்கு. சரியா, அப்ப என்ன எதுல இருந்து எது வரைக்கும் வரப்போகுது? மறை 2ல இருந்து 6 வரைக்கும். 0 1 ஒவ்வொன்றையும் தனித்தனியா குறிக்கணும். மேன் நிறையன் தீர்வுகளை தொடையில குறிக்க சொல்லியிருக்கு. சரியா, சாரி, இது வருமா? வராது சார். சரியா, நிறையன் தீர்வுகளை. அப்ப நிறையன் தீர்வுகள்னு சொல்லாம எல்லா தீர்வுகளையும் மென்கோட்ல குறிக்க சொல்லியிருந்தா என்னன்னு சொல்லியிருப்போம்? எல்லா தீர்வுகளையும் மென்கோட்ல குறிக்க சொல்லியிருந்தா எல்லா தீர்வுகளும். சரியா, எல்லா தீர்வுகளையும் குறிப்போமா? இதே மாதிரி எல்லா தீர்வுகளையும் மென்கோட்ல குறிக்க சொல்லியிருந்தால், சரியா, இங்கேருந்து வருவோம். மறை 2 இஞ்சலையும் போடுவோம்.
மறை 3 மறை 1 0 1 2 3 4 5 6 அங்கால 7. சரியா சொல்லுங்க. அப்ப என்ன செய்யணும்? எல்லா தீர்வுகளையும் வெண்கோட்டில் குறிக்க சொன்னா யாருல இருந்து ஆரம்பிப்போம்? மறை ஒன்றுல இதுல ஒரு வட்டம் போடுவோமா? நிலட்டுவோமா நிலட்ட மாட்டோமா? நிலற்ற கூடாது. கூடாது. என் மறை 2க்கு சமம் இல்லை. சரியா? அங்கால 6 6ல ஒரு வட்டம் போடுவோமா? நிலட்டுவோமா நிலட்ட மாட்டோமா? எலக்ட்ரானிக் எலக்ட்ரான் இப்ப எல்லா தீர்வுகளையும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கிறோம். கோடு போடணும். சரியா? எல்லா தீர்வுகளையும் கண்டுபிடிக்கா டொட் போடக்கூடாது. சரியா? இந்த 2ஐயும் இணைக்க போறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு. விளங்கிச்சா? இது நிறை எண் தீர்வுகளை என் கோட்ல குறிக்க சொன்னான். சரியா? நிறை எண் தீர்வுகளை குறிக்க சொன்னான். இது எல்லா சகல சகல தீர்வுகளையும் பெண்கோட்ல குறிக்க சொன்னா சகல தீர்வா அது சொல்லி தரவே இல்லையே சொல்லி சொல்றேன் இல்லைனே. சரியா? விளங்கினதா? ஆம் சார். ஓகே, சரி, ஓகே பிள்ளைகள். ஓகே, அப்ப இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து என்னுடைய வகுப்புல கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கு நன்றி. இப்ப ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க தாராளமா என்னை தொடர்பு கொள்ள முடியும்.